இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவசரமாக ரெடி பண்ணது விஜயமுரளி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்க 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே இல்லையே, படத்தில் வந்து பாட்டை காணுமேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் நினச்சேன் சரி சென்சார்ஸில் தான் கொஞ்சம் பாட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிம்மெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நான் வந்து தேவிகர்மா தேட்டரில் போய் செகண்ட் ஷோ அண்ணன் கூட தான் பார்க்க போயிருந்தேன். சரி படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு படம். இன்ட்ரோ பிளாக் மேலே 4th ரீலே படத்தில் வரல. அது காரணம் வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது, கியூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதில் தான் இவங்க கொடுக்கணும். இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து தேட்டரில் ப்ளே ஆகும். இவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டில் வந்து 4th ரீல் இல்லை. நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம். அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிக் இஷ்யூன்றாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூனால் உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க. அதை பார்த்து தான் மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்து தான் படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே. அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு. நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங் வந்து வரவே இல்லைன்னு சொல்கிறது தான். படத்தில் 2 சாங்கு போயிடுச்சு. 20 நிமிஷம் 40 செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா? கண்டிப்பாக யாருக்குமே புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாமல் போச்சு. அது புரியாமல் போனதில் எங்களுக்கு எங்கள் ப்ரொடியூசர் இங்கே வராத காரணமே அதுதான். எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பிரியங்கா அருள்மோகன் நடித்த பழைய படம்ன்றாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா போயிட்டுருக்கு இதுக்கு. இது அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வல்கராக இருக்குது அது இதுன்றாங்க. நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களை வல்கராக அந்த படத்தில் தோணியிருக்கான்னு மட்டும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய படம்லாம் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு. நிறைய பேர் அது கூட்டமாக போயிட்டுருக்காங்க. ஒரு புது படம் இவ்வளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒருத்தரும் நைட்டும் பகலமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அது எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால நாங்கள் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லாஸில் இருக்கோம். என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உட்காந்துருக்காரு. அவரால் பேசக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இன்னொரு இயக்குனருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இல்லை சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தயவு செஞ்சு தடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப அலட்சியமாக பதில் சொன்னாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் செலவு மட்டுமே 50 லட்ச ரூபாலேருந்து 60 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இப்போ எந்த மூஞ்சை வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது? ஏன்னா ரிலீஸுக்கு எல்லாமே பிளான் பண்ணது நான் தான். இப்போ இது தப்பானது கூட என்ன தான் பிளான் பண்ணுறாங்க. ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க போனால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு. அது என் படத்துக்கு மட்டும் தான் நடக்கணுமா? என் கூட ரிலீஸ் ஆனது நிறையா படம் இருக்குது. அங்கே ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 படம் இருக்குது. வேறு எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல. எதுக்கு இந்த பிரச்சனை? அதுவும் பிரியங்கா போர்ஷன் மட்டும் தனியாக எதுக்கு எடுக்கணும்? அப்போ ஏதாவது பிரச்சனை வேறு யாராவது பண்ணுறாங்களா? இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வராது. ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி. கடைசியில் சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். 3.5 கோடி ரூபா வேணால் வந்து மற்றவங்களுக்கு வேணால் சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். ஒரு 3.5 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எனக்கு தெரியும். ராஜா சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏங்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். நான் டைரக்டர் பவித்தன் சாரோட கோ டைரக்டர். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். மாட்டுத்தாவணி என்னோடய ஃபஸ்ட்டு படம். இது என்னோடய லாஸ்ட்டு படமாக ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரீரிலீஸோ இல்லை தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரதுக்கோ இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க. இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த 9 படத்தில் வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது. பட் எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியாது. பட் எங்கள் படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொன்னேன். நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்கண்ணே, ஏதாவது பண்ணி ஆகணுண்ணே. இமீடியட்டாக நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க. ப்ரெஸ் மூலிமா மட்டும்தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
புருஷோத்தமன் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. காசி தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷோ ஒன்று வந்து வெறும் 1.5 ஹவரில் படம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரெக்கார்டு இருக்குது காசி தேட்டரில். 12:10க்கெலாம் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. 10:30 மணிக்கு ஆரம்பித்த ஷோ 12:10க்கெலாம் முடிஞ்சிருக்கு. அன்றைக்கி நைட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி, நானும் எடிட்டர்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். அலைஞ்சு அசால்ட்டாக சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதாவது எங்கள் சைடில் தப்பு இருந்தால் சரி கண்டென்ட்டை கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம். அவங்ககிட்ட கொடுத்த கண்டென்ட் திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோவில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ மறுநாள் ஷோ நான் போனேன். மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்தோம். சரி எப்படியோ பிக்கப் ஆகிடும் நினச்சா, அதுக்கப்புறம் தேட்டருக்காரங்க யாரும் படம் வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை. அவங்க தேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ரிவ்யூ தப்பாக இருக்குப்பா, எப்படிப்பா படத்தை வாங்குறது, படத்தில் 2 சாங்கே இல்லையப்பா, பிரியங்கா போர்ஷனே படத்தில் இல்லையப்பான்றாங்க. இப்போ போய் படத்தை பார்க்க சொல்லணும். நான் அன்றைக்கி வந்து பிகின் ஷூட்டை கூப்பிட்டு, அன்றைக்கி பிகின் ஷூட்டில் நான் பேட்டி கொடுக்குறேன், சொல்கிறேன் அவங்ககிட்ட. இமீடியட்டாக கூப்பிட்டோன்னே வந்தாங்க அவங்க. சொல்கிறேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி வந்து போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு இப்போ வந்துட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்கன்றேன். ஆனால் அதுக்குள்ளே படத்தில் போகிறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவ்யூவாக போயிட்டு இன்றைக்கி இப்போ மக்கள் வர மாட்றாங்க உள்ள. தயவு செஞ்சு உங்கள் எல்லோரும் கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன், இந்த படத்துக்கு மக்களை எப்படியா உள்ளே கொண்டு வாங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறது. அதான் சார் 2 hours மூவி சார். 2 hours மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் 40 செகண்ட் வந்து காணும். அதாவது நம்ம டேர்ம்ஸில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரீல், செகண்ட் ரீல், தேர்ட் ரீல், 4th ரீல், 5th ரீல், 6th ரீல். அதில் அந்த 4th ரீல் வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடுச்சு சார் அங்கேருந்து. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார். மெயினான பிரியங்கா மோகனோட போர்ஷனு அதில் 2 சாங்கு சார். அந்த போர்ஷனில் 2 சாங், 2 ஹீரோனோட சாங்குமே அங்கே தான் இருக்குது. அந்த சாங் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு. மியூசிக் டேரக்டர் சார் பயமாக தான் சார் இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். பட் நான் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அது யார் நினைக்கிறாங்கன்றது யார் மேலேயும் எனக்கு தெரியாமல் நான் யார் மேலேயும் குற்றச்சாட்ட விரும்பலை. பட் இந்த இஷ்யூ எங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் நடக்கணும், அதுவும் மெயினாக பிரியங்கா போர்ஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும், அதுதான் சார் என்னோட கேள்வி. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். சிம்பிளாக டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார். அதாவது வந்து நாங்கள் வந்து 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட்டு. 4 ரீல் இதுலேயும் 2 ரீல் இதுலேயும் சொல்லிட்டு 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார். அதை மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எங்கள் தப்பு இல்லைல்ல சார், அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். ஆமாம் சார், படத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்கள் எல்லார்கிட்டையும். கியூப்பில் இல்லை மாஸ்டர் பண்ணோன்னே அவங்க படத்தை காட்டல சார். அவங்க ரிலீஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸ்ட்ரைட்டாக தேட்டரில் தான் சார் போச்சு. எஸ்ஜிசின்னு இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவில். ஆமாம் சார், எங்கள் கடமை தான் சார். அது பார்த்துருங்க, எடிட்டர் சைட்லேருந்து அது பார்த்துருக்காங்க. அங்கே நாங்கள் கண்டென்ட் கொடுத்தோன்னே எங்கள் கண்டென்ட் தான் சார் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுத்த கண்டென்ட்டை முதல்ல போட்டு காட்டுவாங்க. அவங்க இதான் நீங்கள் கொடுத்த கண்டென்ட்னா சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அவங்க மாஸ்டரிங் போயிடுவாங்க. ஸோ மாஸ்டரிங் பண்ணது வந்து கியூபில் தான் சார் பார்க்க முடியும். ஆமாம் 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 அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு. அப்போல்லாம் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு. அதுதான் சார் தெரியல எனக்கு. அதுதான் சார் நானும் அவங்ககிட்ட கேட்டேன். ஆமாம் தேட்டருக்கு அவங்க கொடுத்தாங்களா சார் ஃபுட்டேஜ், அவங்க தேட்டருக்கு அமிச்சாங்களா சார் ஃபுட்டேஜ் ரிலீஸ் அன்றைக்கே சார். ஆமாம் 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 பிகின் ஷூட்டா சார்? இல்லை சார், நான் பைட் நான் அங்கே கூட இருங்க நான் ரிவ்யூக்கு வந்திருந்தாங்க அன்றைக்கி காசியில். இல்லை சார், ரிவ்யூக்கு படத்தை எப்படி சார் நிறுத்த முடியும் சார்? சார் மற்ற கியூப்லலாம் போயிட்டு தான் சார் இருக்குது. அதுதான் சார். சார் டேட்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சார். என்னைக்கு 29 டேட்டை பாருங்கள், 30ஆம் தேதி பாருங்கள். சரிங்க சார். சார் தேட்டரே கொடுக்கல சார், அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணி தான் சார் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கொடுத்த தேட்டருக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு படம் சார். கியூபில் கரெக்டாக போயிருக்கு சார், கியூபில் கரெக்டாக போயிருக்கு. எஸ்டிசியில் வந்து கரெக்டாக போயிருக்கு, மற்ற யூஎஃப்ஓவில் கரெக்டாக போயிருக்கு. இந்த ஒன்றில் மட்டும் தான் சார் அந்த பிரச்சனை. நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். அவங்க சீக்வன்ஸ் தான் சார் இல்லை.
என்னண்டு இல்லைங்க சார், பிரியா நான் வந்து அதான் சொல்கிறேன், யாருமே நான் வந்து கையை காட்ட விரும்பல சார். ஆனால் படத்தில் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் போனது உண்மை சார். நான் டிஎஸ்ஆர் மேலே தான் சார் நான் கிளைம் பண்ணுறேன், அவ்வளோதான் சார். அவங்க மேலாம் தவறலண்ணா சார், நான் எப்படி சார் அவங்கள சொல்ல முடியும்? நான் கூட பிரியங்கா மோகன் மேலே தவறு சொல்லுங்க சார். அவங்க நடிக்காத கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்ல படன்றதை தான் சொல்ல வந்தேனே தவிர்த்து நான் அவங்கள குற்றம் கூறி நான் வந்து பிரியங்கா இல்லை சார், நீ அவங்களுக்கு இல்லை சார், நான் அனுப்பிச்சது டிஎஸ்ஆருக்கு மட்டும் தான் அமைச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், பிரியங்கா மோகனை நான் ப்ரொமோட் பண்ணி தான் இப்போ தான் சார் அமைச்சிருக்கு, இன்னும் பதில் எதுவும் வரல சார். நீ தான் சார் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாம் நியூ இயரில் எல்லாருமே வந்து ஒரு சைடில் இருந்தாங்க, எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வர நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது சார். இவங்க பண்ண எல்லா தேட்டர்லையும் சார், இவங்க கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து இவங்களோட லிஸ்ட்டு வந்து 7 தேட்டர் சார் மொத்தம் இவங்களது. காசி தேட்டரு, தேவி கருமாரி, இது ரெண்டும் மெயின். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டில் வெளில சார். யார் வாட்ஸ்அப்பில் இருக்கு சொல்லுவாங்க சார், சொல்கிறேன். ஆமாம் சார், ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது சார். புது படம் சார், போக தான் சார் பிக்கப் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, இப்போ பெரிய மால்லலாம் போயிட்டு ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க சார். ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினாக காசி தேட்டர் சார், அப்படி இல்லைனா தேவி கருமாரி சார், இங்கே தான் ரிவ்யூ எடுப்பாங்க. அந்த 2 தேட்டரில் தப்பு நடந்துச்சு சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா, சரி படம் நல்லா இருக்கு, என்னப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி தான் போய் பார்ப்போம் நம்ம. அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ தப்பானது தான் இப்போ எங்கள் கஷ்டமாக இருக்க தவிர, நான் மற்றபடி வேறு யாரையும் ப்ளேம் பண்ணலாம் விரும்பல சார். நான் ரொம்ப சிம்பிளாக எடிட்டர் போனார் அன்றைக்கி நைட்டு டிஎஸ்ஆரில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். இப்போது சார் சொல்லுங்கள் சார். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணலைங்க, இதுக்கு என்ன இந்த மாதிரி ஆயிருக்குன்றது லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேங்க சார். விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறோம் சார். சார் இப்போ வரைக்கும் படம் ஓட்டிகிட்டு இருக்காரு தேட்டரில். இல்லை மறுநாளே மாற்றியாச்சு. நான் மறுநாளே மாற்றி அதே காசி தேட்டருக்கு நான் போய் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதே காசி தேட்டருக்கு நான் போயிட்டு அங்கே இது எடுக்க வந்தாங்க, ரிவ்யூ எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கேயே சொன்னேன், நான் இந்த மாதிரி நேற்று ரிலீஸ் ஆனது வந்து ஃபுட்டேஜ் வந்து கட்டாக இருக்குது, 20 நிமிஷம் படத்தில் இல்லை, இன்றைக்கி வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அப்பயே நான் அன்றைக்கே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். செகண்ட் டே சார், செகண்ட் டே சார். ஃபஸ்ட் டே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து நான் அதை ஆல்ட்ரு பண்ண தான் பார்த்துட்டு இருந்தேன், எப்படியாவது இதை ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் அவங்க அழகாக போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. மறுநாள் நான் செக் பண்ண தான் போயிருந்தேன். செக் பண்ண போகும்போது ப்ராப்பராக இருந்தது படம் சார். அவங்க அது கரெக்டான விளக்கம் சொல்லணும் சார், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சார் அதுதான் சார், அதுக்கு தான் அண்ணா அப்பயே சொன்னார், எங்களுக்கு டைம் கிடைக்கல, சென்சார் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு சார். சரிங்க சார். இல்லை சார், சார் இல்லை சார், நம்ம டேட் அவைலபிள் இல்லை சார். நீங்கள் எல்லாம் பிஸியாக இருந்தீங்க சார், டைம் இல்லை சார். நீங்கள் மீடியாவாக இருக்கனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். அந்த டைமில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் அவரோட இஷ்யூ நடந்தது. அப்போ எல்லாம் பயங்கர பரபரப்பாக எல்லா இடத்துலையும் இருந்தாங்க, எல்லாரையும் ஒன்றும் சேர்க்க முடியல எங்களால். அதான் உண்மை. மறுபடியும் கேள்வி, அவங்க வந்து டிஎஸ்ஆருக்கு விளக்கம் கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது மேட்ச் வைக்கிறது சார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை சார், திருப்பி படத்தை பற்றி. ஆமாம் சார், இல்லை சார். சார் என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் சார், என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் பாலா சார். பாலா சார், சிம்பிள் விஷயம் சார், நாங்கள் வந்து புது ப்ரொடியூசர் சார். பாலா சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், 100%. இது நடந்துச்சுன்னா நாங்கள் தான் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். இது நடந்துச்சுன்னா நாங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா புது ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இதெல்லாம் பழைய ப்ரொடியூசர், பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க டிசைட் பண்ண வேண்டிய வேலை சார் அதெல்லாம். இப்போ என்னன்னா அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இதனால என்ன அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுறதா இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம். ஸோ இந்த குறுகிய கால அழைப்பேற்று இங்கே வரைக்கும் தந்து
பரபரப்பா கேள்வி கேட்டவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கதாநாயகன் வராரு, ஹீரோயினை காணுமே, எதுக்குமே ஆடியன்ஸ் எதுவுமே அதுதான் சார் அவங்க இருந்தாலும் அவங்க வாயில